தட் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. கோல்டு இஸ் ஒன் டைப் ஆஃப் அசெட் அலோகேஷன். பட் உங்களுடைய 100% அசெட் அலோகேஷன்ல 10 to 15% நீங்க கோல்டு வச்சுக்கலாம். பிசிக்கலா வேணும் அப்படின்றவங்க பிசிக்கலா இமிடியேட்டா என் டாட்டருக்கு மேரேஜ்க்கு வேணும்னா யூ கேன் கோ பிசிக்கல் கோல்ட் ஆர் அதர்வைஸ் இஸ் அட்வைசபிள் கோ ஃபார் எய்தர் கோல்டு இடிஎஃப். அதுல உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி இந்த வேஸ்டேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ கோல்டு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 to 10% இருக்கும்போது யூ கேன் டேக் த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் ஒன் ஆஃப் த அசெட் அலோகேஷனா உங்களுடைய போர்ட்ஃபோலியோல வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ரிட்டையர்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்னா மந்த்லி இன்னைக்கு நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ இருக்கு 40,000னா என்னுடைய கார்பஸ் டார்கெட் 3 crores நியர்லி 3.5 crores அப்படின்னா பர் மந்த் அட்லீஸ்ட் 37,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுடைய லைஃப் லாங் அட்லீஸ்ட் 35 இயர்ஸ் வந்து எவ்ரி மந்த்தும் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் 40ல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கான அமௌண்ட் ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் இயர்லி. இப்போ 28 30ல ஸ்டார்ட் பண்றவங்க ஈவன் யூ ஸ்டார்ட் பர் மந்த் அட்லீஸ்ட் 10,000 ஸ்டார்ட் பண்ணாலே தே கேன் ரீச் அட்லீஸ்ட் 5 crores ஸ்டார்ட் அவங்களுக்கு கம்ப்ளீஷன் ஆயிடுது. ஸோ ஏர்லி ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் when compared to the late stage. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லைஃப்ல ரிட்டையர்மெண்ட் எஜுகேஷன் எல்லாம் மேண்டேட்ரி எல்லா ஃபேமிலிக்கும். பட் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அவங்கவுங்களுடைய ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த லைஃபோடைய பிளானிங் இருக்கு. சில பேருக்கு 3 crores தேவைப்படும், சில பேருக்கு 10 crores தேவைப்படும். ஸோ இந்த நீட்ஸ் எல்லாமே அக்கார்டிங் டு தட் பர்சனல் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்றோம். நான் இது ஆவரேஜா 3 crores நான் அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் மைண்ட் செட். ரிச்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு லேவிஷ் காரு, பெரிய ஒரு ஹவுஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸ் ட்ரீம், இதுதான் ஒரு நல்ல ஐஃபோன், இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் தான் பீப்புள்ஸ் நினைக்கிறாங்க. ரிச் மைண்ட் செட்னா என்னன்னா நம்ம வெல்த்தை கிரியேட் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோல என்னைக்குமே நமக்கு வந்து கேஷ் வந்து இன்சஃபிஷியண்டா இல்லாம வச்சுக்கிறது தான் ரிச். சிம்பிள் லைஃப்பை லீட் பண்ணி நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம வந்து எந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இல்லாம டிசிப்ளினா இருக்கிறது பேர் தான் ரிச் மைண்ட் செட். அப்படின்னு தெரியாம ரிச் அப்படின்னாலே நம்ம மத்தவங்க பார்க்கக்கூடிய ஒரு ரிச்னஸ்க்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் இஎம்ஐஸ்லயும் கிரெடிட் கார்ட்ஸ்லயும் தன்னை லாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஏர்ன் பண்ண போதே எப்பவுமே குழந்தைங்களும் சொல்றேன், என்னைக்கும் வந்து இந்த டெபிட் கிரெடிட் கார்ட்ஸ்லயும் இஎம்ஐஸ்லயும் மேக்சிமம் லாக் ஆகாதீங்க. ஆனா உங்களுக்கு இஎம்ஐ அப்படின்னு போனா உங்களுடைய டெட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் க்ரோஸ் இன் வேல்யூஸ், நாட் இன் அ பேட் டெட்ஸ். நான் வந்து காரம் அது வந்து உங்களுக்கு லைபிலிட்டி தான். ஆனா நீங்க ஒரு வெல்த் ஈக்விட்டியில போடுறீங்க இல்ல ரியல் எஸ்டேட் போடுறீங்கன்னா அது உங்களுடைய டெட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா இட் க்ரோஸ் இன் வேல்யூ. நம்ம எந்த மாதிரி டெட்ஸ்ல இருக்கோன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் இயர்லின்ற இந்த இதுல பாருங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு 60 ஏஜ்ல அவர் ரிட்டையர் ஆகுற 1 crore கார்பஸ், ஒரு 30 ஏஜ்ல இருக்கவர் பாருங்க பர் மந்த் ஒரு 3,250 அவர் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலே ஹி ரீச் 1 crore. இதே 40 ஏஜ்ல இருக்கவர் 10,000 ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு அண்ட் 50 ஏஜ்ல இருக்கவர் 44,000 ஸ்டார்ட் பண்றார். ஸோ ஹவு த ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த ஏஜ் வேரியேஷன் 10 இயர்ஸ்லயே வந்து ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை நம்ம அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு பண்ணாம அந்த குழந்தைங்களுக்கு இயர்லி ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட் மைனர் அக்கௌண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அசெட் அது மிகப்பெரிய ஒரு வெல்த் அசெட் அதுவா இருக்கும். உங்களுக்கு இயர்லி சே இஸ் a health insurance and the life term and adequate health and right amount of SIP. என்ன கோல்ஸ்க்கு என்ன வேணும், என்னோட ரிட்டையர்மெண்ட், எஜுகேஷன்ஸ், என்னோட டிராவல், வெக்கேஷன்ஸ், ஒவ்வொரு விஷயத்துக்கும் இல்லை ஆல்ரெடி நான் லோன் வாங்கியிருக்கேன்னா அதை நம்ம எவ்வளோ சீக்கிரமா வந்து லோன்ஸ் ரெக்கவரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஈஸியா நம்ம லோனை ரெக்கவரி பண்ண முடியும். இந்த மாதிரி டெட்ஸ் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை இன்க்ரீஸ் பண்றது பேர் தான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா நமக்கான டைம்ஸை வந்து அது கொடுக்குது இல்லையா. ஏன்னா என்னுடைய டைம்ல நான் எதை வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். நான் ஆஃபீஸ்க்கு போகணும், ஒர்க் பண்ணாதான் என்னால் பண்ண முடியுன்றது இல்லாம அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அது பாசிவ் இன்கம். ஸோ மேனேஜ் கேஷ் ஃப்ளோஸ் இன் அ பெட்டர் வே, செக்யூர் யுவர் ஃபேமிலி. அந்த ஃபினான்ஷியல் பிரமிட்ல நான் என்னென்னலாம் சொன்னாலும் அதை தான் நான் இதில் போட்டிருக்கேன். கிரியேட் மோர் வெல்த். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்து நான் தூங்கிட்டு இருந்தாலும் எனக்கு இன்கம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஏர்ன் பண்ணும் போதே அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அதை கரெக்டா பண்ணிட்டோம்னா டிசிப்ளினா அண்ட் பேஷன்ஸா இது 60 ஏஜ் ஒரு 50 ஏஜ்ல இருந்தே இட் வில் ஒர்க் ஃபார் அஸ். அப்போ நம்ம எங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை எங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த மணி உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி
உங்களுக்கு அடுத்தது அடுத்த ஜெனரேஷன், அந்த அடுத்த ஜெனரேஷன் அந்த அந்த வெல்த் வந்து கிரியேஷன் வந்து கோஸ் ஆன் கன்டின்யூ போயிட்டே இருக்கும் நமக்கு லைஃப்ல.